கேட்ட சேனல் ஃப்ரெண்ட்ஸ், சிஏபிஎஃப் அசிஸ்டன்ட் கமாண்டை பற்றி இன்றைக்கி எப்படின்னு தெளிவாக பார்ப்போம். இதற்கான எக்ஸாம் கண்டக்ட் பண்ணவங்க யூபிஎஸ்சின்னு சொல்லிட்டு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அவங்க தான் இதுக்கான எக்ஸாம் அசிஸ்டன்ட் கமாண்டுக்கான எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த அசிஸ்டன்ட் கமாண்ட் சிஏபிஎஃப்னா சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். இதில் கிட்டத்தட்ட 5 கேட்டகரி இருக்குது. சிஐஎஸ்எஃப் சென்ட்ரல் ரிசர்வ்டு போலீஸ் ஃபோர்ஸ், சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ்டு போலீஸ் ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், ஐடிபிபி இந்தியன் டிபோர்ட் பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு, எஸ்எஸ்பி சதோசிமா பாலோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 கேட்டகரியில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒரு ஆஃபீஸர் என்ட்ரி லெவலில் நீங்கள் யூபிஎஸ்சி லெவல் எக்ஸாமில் எழுதி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இதற்கான ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும், சேலரி டீட்டெயில், அலவன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ், லீவ் எத்தனை நாள் கொடுப்பாங்க, நீங்கள் எத்தனை வருஷம் சர்வீஸ் இந்த இதில் பண்ணலாம், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கமாண்ட்லேருந்து எந்த லெவலில் நீங்கள் ப்ரொமோஷன் ஆகலாம், அதாவது 60 வயசுக்குள்ளே எந்த லெவலில் ப்ரொமோஷன் ஆகி ரிட்டையர்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பென்ஷன்லாம் எப்படி இருக்குது என்ன இதுன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்ப்போம். இதற்கான எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம் யூபிஎஸ்சியில் உங்களுக்கு 2 லெவலில் எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் இருக்கும். அதை கிளியர் பண்ணோடனே தான் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஆல் ஓவர் இந்தியா லெவலில் காம்படிஷன் தான் உங்களுக்கு இருக்கும். அசிஸ்டன்ட் கமாண்ட்னா ஒரு நல்ல ஒரு வேக்கன்சி தான். இது நார்மலாக நீங்கள் ப்ரொமோஷன் லெவலில் போகிறோன்னா எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் லெவலில் இதாகி மறுபடியும் எக்ஸாம் 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதி கம்பெனி லெவலில் உள்ளே நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு சரியாக தெரியலை. ஜாப் நேச்சரை பொறுத்தளவில் உங்களுக்கு ஒரு குவார்ட்டர்ஸ் மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ அப்படி இந்த லீடிங் அண்ட் ட்ரூஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கனெக்டிங் அண்டு ஆப்ரேஷன்ஸ் இது பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மேக்னெட்டிக் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. ஒரு சில நேரம் அந்த செலெக்ஷன் சம்மந்தமான இது நீங்கள் முடிவு எடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் நடத்துகிறீங்க, உங்கள் பிஎஸ்எஃப்பாக இருக்கட்டும், சிஎஸ்எஃப்பாக இருக்கட்டும், அதுகளில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு முடிவு எடுக்கக்கூடிய அந்த திறன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ஷூரிங் அண்ட் செக்யூரிட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டியூட்டியை பொறுத்தளவில் 8 to 12 ஹவர்ஸ் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்தந்த இதை பொறுத்து உங்களுக்கு குவார்ட்டர்ஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. அது பின்னாடி தெளிவாக பார்ப்போம் என்ன ஹெல்த் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சேஃப்டி அண்ட் டிசைன் ஏரியாவை நீங்கள் இது பண்ண மாதிரி இருக்கும். லீடர்ஷிப், அதாவது ஒரு லீடர்ஷிப் ரூல், ஒரு டீமை நீங்கள் வழி நடத்துகிற மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆஃபீஸர் லெவல்னால ஃபுல் ஃப்ரீடம் இருக்கும். நல்ல ஒரு செக்யூரிட்டியான ஒரு ஜாப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படின்னு நான் சொல்லுவேன். ரெக்கமெண்ட் போத் ட்ரெடிஷ்னல் அண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்லாம் உங்களுக்கு இருக்கணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதை இது பண்ணக்கூடிய அந்த டேலண்ட்டு பர்சனாக இருக்கணும் அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. உங்களுடைய டேலண்ட்டை நீங்கள் வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அசிஸ்டன்ட் கமாண்டாக ஒரு நல்ல ஒரு ஜாப் தான். ஆர்மியை கம்பேர் பண்ணாலும் ஒரு சில அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்குது. இதில் உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு கார் கொடுப்பாங்க, அதில் டிரைவர் கொடுப்பாங்க. அதில் ஆர்மி லெவலில் நீங்கள் மேஜர் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கான தகுதி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சேலரியை பொறுத்தளவில் அவங்க அசிஸ்டன்ட் கமாண்ட் டைப்பிக்கில் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே 56,100 பேசிக் நான் சொல்கிறது. இதோட அலவன்ஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கீழே கொடுத்துருக்காங்க. அந்த அலவன்ஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 70-80+ வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 1,77,500 வரை இருக்கும் பெர் மந்த்து, டிபெண்ட் ஃபேக்டர் கொடுத்து. அதுக்கப்புறம் அடிஷ்னலி ரிசீவ்ட் வெர்ஷன் அலவன்ஸ் சச் த ட்ரெஸ் அலவன்ஸ் டிஏ கொடுப்பாங்க. அந்த 56+ டிஏ ஹோம் ரெண்ட் அலவன்ஸ். நீங்கள் குவார்ட்டர்ஸில் வேணாலும் தங்கிக்கலாம். குவார்ட்டர்ஸ் தங்கினா ரெண்ட் அலவன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. சப்போஸ் நான் வெளியே தங்கிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த அலவன்ஸ் ஏற்றுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அதர் பெனிஃபிட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை இன்க்ரீஸ் டோட்டல் மந்த்லி சேலரி, மந்த்லி உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேலரி உங்களுக்கு ஹை லெவலில் தான் இருக்கும், லோ கிரேடில் இருக்காதுன்னு தெளிவாக சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒன்றும் சொல்லலை. அலவன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸை பொறுத்தளவில் உங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி இது இருக்குல்ல, சிஏபிஎஃப்பில் பொசிஷன் ஆஃப் ஆஃபீஸர் ஸ்டெபிளாக எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கேரியர் அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பென்ஷன் இதுக்கு எலிஜிபிள். பெனிஃபிட்ஸ் ஆர் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி உங்களுக்கு பென்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிஸ் அண்ட் காம்ப்ரஹென்சிவ் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி அண்ட் உங்கள் எம்ப்ளாயி, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும், உங்கள் ஒய்ஃபாக இருக்கட்டும், உங்கள் அம்மா அப்பா, உங்கள் குழந்தைங்க எல்லாருக்கும் ஹெல்த் கேர் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஹவுசிங் அப்படின்னு சொல்லி ப்ரொவைட் அகாமடேஷன், ஹவுஸ் அலவன்ஸ், அசிஸ்டன்ட் வித் ரெண்டல் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஃபேமிலி எல்லாமே உங்கள் ஹவுஸ் ரெண்டல் பண்ணிக்கலாம். அப்புறம் ட்ரைனிங் ஆப்பர்ச்சுனிட்டி பொறுத்தவரை ப்ரொஃபஷனலி டெவலப்டு ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங் ப்ரோக்ரஸ் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லீவ்
ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஆனுவல் லீவ் வந்து சீக் லீவ் அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதர் டைப் ஆஃப் லீவு அதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆர்கனைசேஷன் பாலிசியை பொறுத்து இருக்குது. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கவர் வந்து உங்களுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கவரேஜ் அண்டர் த குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஆஃப் த ஃபினான்ஷியல் அட்வைஸை பொறுத்து உங்களுக்கு வந்துருக்கு. எப்படி எந்த அளவுக்கு டேமேஜ் அந்த மாதிரி இருக்குது. சப்போஸ் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, அதுக்கேற்றாப்புல இன்சூரன்ஸ் வந்து கவரேஜ் வந்து ஆகும். அந்த மாதிரி வந்து ஒரு வேளை சம்திங் ஏதாவது டெத்து அந்த மாதிரி ஆகிட்டாங்க, அதுக்கேற்றாப்புல க்ளைம் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து 50 lakhsலேருந்து 1 crore வர ஹெல்த் அண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து சொல்கிறாங்க. எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சப்போர்ட் ஆஃப் த எஜுகேஷன் ஆர் ப்ரொஃபஷனல் கோர்ஸ். நீங்கள் வந்து கோர்ஸ் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக பண்ணலாம். எக்ஸ்ட்ரா வந்து மேல் படிக்கிறனாலும் படிக்கலாம். சப்போஸ் உங்கள் குழந்தைய படிக்கிற அதுக்கு வந்து தனியாக அலவன்ஸ் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றி பின்னாடி வந்து பார்ப்போம். சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு அது சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்னு சொல்லிட்டு பிஎஃப் அப்படின்னு சொல்லி ப்ரொவைட் த ஃபண்டு உங்களுக்கு வந்து இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் இன்சூரன்ஸ் எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்சூரன்ஸ் எஸ்ஐஎஃப்னா உங்களுக்கு வந்து பிடிமானம் மாதம் மாதம் வந்து சம்திங் வந்து பிடிச்சிட்டு லாஸ்ட்டில் வந்து ஃபைனலாக வந்து கொடுப்பாங்க. அந்த ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அலவன்ஸில் வந்து அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு நம்ம சொல்கிற மாதிரி ட்ரெஸ் அலவன்ஸ், ட்ராவல் அலவன்ஸ், ரிஸ்க் அலவன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து உங்களுக்கு வந்து ரிஸ்க் அலவன்ஸ் வந்து மாறுபடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிட்டிக்குள்ளே இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து அலவன்ஸ் கம்மியாக இருக்குது. சப்போஸ் ஒரு பார்டரு ஏரியாவில் பிஎஸ்எஃப் அந்த மாதிரி இருக்க வாகாபாட் அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அலவன்ஸ் வந்து கூட இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஓவர் காம்பன்சேஷன் பேக்கேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகும் அப்படின்னு வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு இதையும் வந்து மைனூட்டாக வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. அப்போ தான் வந்து யூபிஎஸ்சியில் வந்து எந்த லெவலில் வந்து இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனாக சொல்லுவோம். சவுத் இந்தியன் வந்து இந்த இதுக்கு வந்து அதிகமாக வந்து போக மாட்டாங்க. நார்த் இந்தியன்ஸ் தான் இதுக்கு வந்து அதிகமான இது பண்ணுறாங்க. நம்ம ஆளுங்க வந்து இதை பற்றி கொஞ்சம் புரிதல் இல்லாதனால இதோடைய அசிஸ்டன்ட் கமாண்டோட போஸ்டிங் பற்றி தெரியல. அவங்க வந்து செலெக்ஷன் நடத்தக்கூடிய அந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு இருப்பாங்க. நீங்கள் சாதாரண எஸ்எஸ்சி ஜிடி போகிறீங்கன்னா அப்படின்னா அசிஸ்டன்ட் கமாண்டுன்னு சொல்லி அவங்க தனியாக ஒரு ட்ரெஸ் கோடோடு வந்து வருவாங்க. அதனால் ஒரு நல்ல ஆஃபீஸர் ரேஞ்ச் கிரேடு தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்தோடனே உங்களுக்கு எந்திரிச்சு எல்லாருமே சல்யூட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கிரேடு தான். அதுக்கான கீழே உள்ள லெவல் இருக்கிறவங்களாம் உங்களுக்கு வந்து சல்யூட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இது வந்து எஸ்ஐ அந்த டிஜிபி லெவல் வர நீங்கள் வந்து ப்ரொமோட் ஆகலாம்னு வந்து பின்னாடி வந்து அது வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. லீவ் டீட்டெயிலை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து ரேஞ்ச் ஆஃப் ஃபார்ம் அரவுண்டு த 30லேருந்து 45 நாள் வருஷத்துக்கு வந்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்ட்ரா வந்து ரெகுலேஷன் ஆஃப் பாலிசியை பொறுத்து உங்களுக்கு சிஏபிஎஃப்பில் வந்து அக்யூரஸியாக மாறும். இதுக்குள்ள வந்து சர்வீஸ் வந்து 55 to 60 வயசு வரை கவர்மெண்ட் ரெகுலேஷன் என்ன இருக்கோ அதை பொறுத்து வந்து உங்களுக்கு வரும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 21 வயசு அதில் வந்து நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா அதுக்கேற்றாப்புல வந்து உங்களுக்கு வந்து ரிலீஃபேஷன் இருக்கும். எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து இடையில வந்து ரிலீஃப் ஆகிக்கலாம்னு வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் கொடுத்து நீங்கள் வந்து ரிலீஃப் ஆகிக்கலாம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணணுனாலும் பண்ணலாம். 55 to 60 வயசு கவர்மெண்ட் நாம்ஸ் வந்து அதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே வந்து யாராக இருந்தாலும் பண்ண முடியாது. அதை தான் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் டீட்டெயிலை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் கமாண்டர் வந்து ஜூனியர் ஆஃபீஸர் ரேங்கில் தான் நீங்கள் வந்து இது ஆகிருவீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு கெசட்டட் ஆஃபீஸருக்கு வந்து ஈக்குவலாக இந்தியன் போலீஸ் சர்வீஸ் கெசட்டட் ஆஃபீஸர்னால் அது உங்களுக்கு தெரியும். க்ரீன் இங்கில் சைட் பண்ணுவாங்களா அவங்க இதுக்கு வந்து நீங்கள் ஈக்குவலான ஒரு இது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கே தெரியும். கெசட்டட் ஆஃபீஸர் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அட்டஸ்டட் வாங்கிட்டு வர சொல்லி இந்த ஸ்கூலு டாக்டர்கிட்ட அந்த கவர்மெண்ட் இது அந்த ஈக்குவலாக வந்து இந்த அசிஸ்டன்ட் கமாண்டர் வந்து ஒரு இதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் டைப்லி டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸாக வந்து மாறலாம். நீங்கள் வந்து டிஎஸ்பியாக வந்து மாறலாம். அல்லது அசிஸ்டன்ட் கமாண்டரில் வந்து டிபெண்டிங் சிஏபிஎஃப் தேர் ஆர் சர்விங் வித் ரெஸ்பெக்டிவ் அதாவது டிஃப்ரெண்ட் டிசைனில் வந்து நீங்கள் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. லெவல் சயின்டிஃபிக் ரேங்க் சச்சஸ் த 2 star 1 star ஆர் 2 starல வந்து நீங்கள் வந்து மேலே ப்ரொமோட் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் கேன் பி வெரி பிட்வீன் ஃபோர்ஸ். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு குயிக்காக இதாகலையோ அந்தளவுக்கு ப்ரொமோஷனும் உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். டிஎஸ்பி லெவலில் வந்து நீங்கள் வந்து ப்ரொமோஷன் ஆகலாம். அல்லது வந்து அசிஸ்டன்ட் கமாண்டரில் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கலாம் அப்படின்னு வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் வந்து நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணிக்கங்க. அப்போ தான் வந்து அசிஸ்டன்ட் கமாண்டரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். என்னென்ன அலவன்ஸ் இருக்குது எல்லா இதுவுமே உங்களுக்கு வந்து புரியும். எல்லா இதுவும் தனியாக சிஏபிஎஃப்பில் இருக்கக்கூடிய அனைத்து ஃபோர்ஸை பற்றியும் வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோ போடலான்னு இருக்கேன். அப்போ தான் வந்து இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு தெரியும். என்னென்ன அலவன்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம சவுத் இந்தியன் தமிழ் பசங்க வந்து அதில் வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட்டாகவும் போவாங்க. தமிழ் பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்களாக இருக்கட்டும் 2 பேருமே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் இதில் வந்து போகலான்னு அவங்களுக்கு வந்து அப்போ தான் தெரியும். இதில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, எவ்வளோ அலவன்ஸ் இருக்குது, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்க வந்து இந்த சிஎஸ்எஃப், பிஎஸ்எஃப், எஸ்எஸ்பி, ஐடிபிபி, அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் இந்த மாதிரி வந்து பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் வந்து இது வந்து ஹோம் ஆஃபர்ஸ் கீழே தான் வருது. டிஃபென்ஸ் கீழே வந்து வராது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சிஏபிஎஃப் வந்து முழுக்க வந்து ஹோம் ஆஃபர்ஸ் கீழே தான் வரும். இது வந்து டிஃபென்ஸில் வந்து கிடையாதுன்னு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் மைண்டில் ஏற்றிக்கிங்க. ஆனால் டிஃபென்ஸ் ரிலேட்டடான உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்குன்னு வந்து இதில் வந்து சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் ஒன்று இதில் ப்ளஸ் பாயிண்ட்டு.
மொத்த ஃபோர்ஸ்லேயும் வந்து நீங்கள் வந்து இன்வால்வேடாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வீடியோ ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். இதில் வந்து அசிஸ்டன்ட் கமாண்டை பற்றி நம்ம தெளிவான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். இதில் வந்து தெளிவாக இல்லாத ஒரு கண்டென்ட் எதுவும் தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். அதை பற்றி நான் வந்து சரியாக போடல என்னன்னு சொல்லிட்டு. இல்லை நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளுடைய வீடியோ எந்த அளவுக்கு ரீச் ஆகுது என்ன ஏதுன்னு வந்து நமக்கு வந்து தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ வந்து நமக்கு வந்து எப்படி போடுறோம் என்ன ஏதுன்னு வந்துட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் இன் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.